கேரளத்தின் கடற்கரையோர பகுதிகள் உழைப்பே வாழ்க்கை. ஆனால் பல ஆண்டுகளாக ஹிந்து மீனவர்கள் கடும் சுரண்டலுக்கு ஆளாகி வந்தனர். கடன், சார்பு, பிடிக்கும் மீனை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிலை, உரிமையற்ற வாழ்க்கை, அச்சமும் அவமதிப்பும் அவர்களின் அன்றாட உண்மையாக இருந்தது. அந்த கடற்கரை பகுதிகளில் ஷாக்காக்கள் துவங்கியபோது ஒரு மெதுவான மாற்றம் தொடங்கியது. பண்பாட்டு விழிப்புணர்வு உருவானது. தங்கள் நலன், உரிமை, மரியாதை என்ன என்பதை குறித்து மீனவர்கள் சிந்திக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் பேசத் தொடங்கினார்கள், ஒன்றிணைந்தார்கள், அச்சத்தை தாண்டி தன்னம்பிக்கையுடன் நின்றார்கள். இந்த மாற்றம் எதிர்ப்புகளையும் சவால்களையும் ஏற்படுத்தியது. ஆனால் பயிற்சியும் ஒற்றுமையும் அவர்களுக்கு வலிமையாக மாறின. காலப்போக்கில் மத்ஸ்ய பிரவர்த்தக சங்கம் என்ற மீனவர் அமைப்பு உருவானது. மீனவர்களின் உரிமைகள், சமுதாய நலன், பொருளாதார பாதுகாப்பு இவையே அதன் குறிக்கோள்கள். இந்த விழிப்புணர்வு படிப்பறிவை வளர்த்தது. பல மீனவர் இளைஞர்கள் சமுதாயத்தில் கௌரவம் பெற்றனர். சிலர் அரசு பணிகளிலும் பொறுப்பான இடங்களில் அமர்ந்தனர். வேதவியாசரை வழிபடும் மீனவர் சமுதாயத்தில் ஹிந்து திருவிழாக்களுக்கு புத்துயிர் கிடைத்தது. இது ஒரு மாற்றம், இது ஒரு உயர்வு, இது மீனவர்களின் நிலையை உயர்த்திய ஒரு பயணம்.